லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதாவது இது மற்ற ஜனங்களுக்கு பொருந்தும் என்று எனக்கு தெரியாது, அல்லது நான் சொல்லக்கூடியதான உபதேசத்தை மற்றவர்கள் சீரியஸாக எடுத்து கடைபிடிப்பார்களா என்றால் தெரியாது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு, கிறிஸ்துதான் என்னுடைய தேவன் என்று சொல்லக்கூடியதான உங்களுக்கு, நான் இயேசுவை பின்பற்றக்கூடியவன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று சொல்லக்கூடியதான உங்களுக்கு சொல்லக்கூடியதான ஒரு உபதேசம். ஒரே ஒரு காரியம்தான், தரித்திரருக்கு நீங்க கொடுக்கணும், ஏழைகளுக்கு நீங்க கொடுக்கணும், ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு உங்க இருதயமாகி அந்த வாசல் அடைச்சிடக்கூடாது. அதுதான் என்னுடைய நோக்கம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்திலும் மற்றபடி வேதாகமத்திலிருந்து பார்க்கும்போது பிறருக்கு கொடுக்கிறது, பிறருக்கு உதவக்கூடியதான ஒரு காரியம், தேவன் விரும்பக்கூடியதான ஒரு காரியம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு அது கட்டாயமான ஒரு காரியம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வேற யாருக்கும் சொல்ல முடியாது. கீழ்ப்படியாதவர்கள் தங்களுக்கு ஒரு நியாயம் வைத்திருக்கக்கூடியதான ஜனங்களிடத்திலே நீ இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியாது, சொன்னாலும் அவர்கள் உள்வாங்கிக்கிட மாட்டார்கள். ஆனால் எனக்கு செவி கொடு, அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கக்கூடியதான நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் ஏழைகள் மீது இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும், தரித்திரர்கள் மீது பரிதாபப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஒன்றுமே இல்லாதவர்கள் மீது அனுதாபப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனோம், இருதயம் இருக்கு என்று சொல்லுவீர்கள், என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு. அது பொதுவாகவே மிருகங்களுக்கும் இருக்கும், பறவைகளுக்கும் இருக்கும், ஊரும் பிராணிகளுக்கும் இருக்கும், ஆறறிவு இல்லாத மற்ற ஜந்துக்களுக்கும் இருக்கும். அதை தேவன் சொல்லவில்லை. மனிதர்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டதான, அழைக்கப்பட்டதான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியதான கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டியதான குணம் நன்மை செய்வது. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கக்கூடியதான உங்களுக்கு அவர் சொல்லக்கூடியதான காரியம் என்ன? நன்மை செய்யுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? பிறருக்கு உதவி செய்யுங்கள். செய்யுங்கள், நன்மை சொல்லுங்கள் என்று இல்லை. அது ரொம்ப ஈஸி. உனக்கு பசியா இருக்கா, சரி ஆண்டவர் போஷிப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. நன்மை செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு மனுஷனுடைய நிலைமைகளை பார்க்குறீங்க, ஒரு மனுஷனுடைய கஷ்டங்களை பார்க்குறீங்க, ஒரு மனுஷனுடைய தேவைகளை அறிகிறீங்க, வார்த்தையினால அப்படியா சரி நாங்கள் ஜோம் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களால் முடியும்னா நீங்கள் என்ன செய்யணும்? செய்யணும், உதவி செய்ய வேண்டும். திரும்ப எதிர்பார்க்காமலே அந்த மனுஷனுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்க, 3 நாள் கன்வென்ஷன் மாதிரி ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்காரு. 3ஆம் நாள் ஆகும்போது சாயங்காலம் ஆயிடுச்சு, என்ன இல்லை, அந்த அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆகாரம் இல்லை. அப்போ அந்த சீசர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் அவங்கள அனுப்பி விட்டுருவோம். நீ ஆண்டவர் என்ன சொன்னார்? அவங்கள ஆகாரம் கொடு, அந்த ஜனங்கள் போகக்கூடிய வழியில் சோர்ந்துருவாங்க. சரி, வெறும் ஆவிக்குரிய தேவன் மட்டுமா இருந்தால் சரி, நான் அவங்களுடைய மனம் திரும்புதலுக்கு, பாவ மன்னிப்புக்கு, ரட்சிப்பு கேட்டதான காரியங்களை நான் சொல்லிடுவேன், அப்போ அது போதும்னு நிறுத்தியிருப்பார். இல்லை, அவர் அந்த ஜனங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளையும் பார்க்கக்கூடிய தேவன். அந்த ஜனங்களுடைய தேவைகளை, அதாவது மிகவும் அடிப்படையான தேவையை கூட கருத்தாய் பார்க்கக்கூடிய தேவன். ஒரு கிறிஸ்தவன்னா தரித்திரருக்கு கொடுக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கு, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கு. உங்கள் கஷ்டத்திலே நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கு.